வெல்கம் டு சாய் சமையல். சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், இது வந்து இறால் கருவாடு அதை வாங்கி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டாலும் போதும். நான் இன்றைக்கி ரொம்ப எடுத்திருக்கேன். எவ்வளோ போடுவோன்னு பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் அதில் கடுகு, தேவையான அளவு கடுகு தாளிச்சுக்கணும். அதில் கொஞ்சம் வெந்தயம், ரெண்டு வெந்தயம் தான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வெள்ளைப்பூடு, நல்ல பெரிய வெள்ளைப்பூடை பொரிச்சு வச்சுருக்கேன். உரிச்சு வச்சதை போட்டு நல்லா பொரிச்சுக்குவோம். நல்லா செவந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக வெட்டினதும் வெள்ளைப்பூ இது கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இது வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுருவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் மாதிரி அதை நல்லா வதக்கிக்கிறோம். அதிலே போட்டு கரைச்சி ஊற்ற மாட்டேன், அப்படியே தான் போட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கு. இது என்ன செய்யணும், கருவாடு வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்ல கருவாடு, நல்லா அலசி காய வச்சது தான். இல்லை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறைய போட்டுட்டேன். நல்லா அந்த இது இறால் இருக்குல்ல, இறால் கருவாடு போட்டு நல்லா வதக்குவாங்க. வதக்கிட்டு இது ஒரு 2 நிமிஷம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அப்போதான் கீழே பிடிக்காது. இதை வச்சு இதில் தேவையான அளவு மசால் பொடி, நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, உப்பு,
அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு நல்லா இருக்குங்க. தேங்காயும் அரைச்சி ஊற்றலாம், நான் தேங்காய் ஊற்றலை. அப்புறம் தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க. உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சம் போல டேஸ்ட்டுக்காக சீனி பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சு கொதிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் குழம்பு, மனமாக இருக்குங்க. இதே தொக்கு மாதிரி வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வச்சிருச்சு. இது வந்து பட்டர் கொஞ்சம் போடுறேன், நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் போட்டு பழகிட்டேன், அதனால் கொஞ்சம் இதில் போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை இறக்கிடுவோம். இறக்கி பாருங்க, ரெடி. இறால் கருவாட்டு குழம்பு ரெடி. நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வீடெல்லாம் மணக்குது, நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் இன்னொன்று ரெசிபி போடுறேன். இது வந்து மங்களூரு குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.